நிக்கிதாங்கிற பொண்ணா கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு திரும்பவும் கௌதம் மனசுல ஆசைய வளர்த்துதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க யுவரானர். நான் இவன் சொத்தை அடையணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல. இந்த பொறுக்கி ராஸ்கல் என்ன ஏமாத்தி கெடுத்துட்டான். இவன் கிட்ட ஏமாந்ததுக்கான பரிசு தான் இந்த குழந்தை. இந்த குழந்தைக்காக தான் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாம் சுத்த கட்டுக்கதை யுவரானர். கல்யாணத்துக்கு முன்னாடியே என் கட்சிக்காரரை மயக்கி பிளான் பண்ணி தப்பு செய்ய தூண்டி இருக்காங்க. அப்படி உருவான வாரிசை தான் இப்ப கையில வச்சிருக்காங்க. இவ என்ன திரும்பவும் ஏமாத்திருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணிட்டோம். இனிமே இவ கூட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம்னு தான் நானும் நினைக்கிறேன் மேடம். ஆனா இவ என் கையால வாங்கின தாலி, என் மூலமா பிறந்த குழந்தை, இது ரெண்டு மட்டுமே போதும், உன் சொத்து மொத்தமும் கிடைச்சிரும், நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி என்னை விலக்கி வச்சிட்டா மேடம். என் குழந்தைய கூட பார்க்க விட மாட்டேங்கிறா மேடம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் இவளை என் கூட சேர்ந்து வாழ வைங்க. இவ அப்படி முடியாதுன்னா என் குழந்தையவாது எனக்கு வாங்கி கொடுங்க ப்ளீஸ் மேடம். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன் மேடம். இவர் சொன்னதை கேட்டீங்களாமா? உங்க கூட வாழ்றதுக்கு தான் விருப்பப்படுறாரு.